अस्मद्गुरु परमगुरु यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतिं वन्दे वन्दे वृन्दावनगरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् अमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयम्. இந்த முதல் ஸ்லோகத்துல இந்த மங்கள ஸ்லோகமா கொண்டு இதுல வஸ்து நிர்தேசமா ஸ்ரீபாஷ்யம் பிரதிபாதிக்கிறது. ஸ்ரீபாஷ்யத்துடைய பெருமையெல்லாம் சொல்ல போறாரு. அதனால ஸ்ரீபாஷ்யத்தை இது பிரதிபாதிக்கிறது. முக்கியமான அம்சத்தை பூர்ணம் அர்த்தம். அதனால வஸ்து நிர்தேசமான இந்த முதல் ஸ்லோகத்திலையும் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை அங்கங்க சூச்சிப்பிச்சிருக்க. கமபி அப்படின்றதுனால பிரம்ம ஜிக்யாச, கான்னா பிரம்மா பிரம்மம், ஆபி சப்தத்தினால அது ஜிக்யாசையும் உண்டு பண்ணக்கூடியதா இருக்குது, தன் விஷயமான ஜிக்யாசை. அதனால ஜிக்யாசாதிகரணம், பிரம்ம ஜிக்யாசாதிகரணம். ஜிக்யாசாதிகரணம் பேரு சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. அப்புறம் இப்படிப்பட்ட இது எப்படி அப்படின்னா, எது ஜெகத்காரணமோ சிருஷ்டி ஸ்திதி பிரளயமெல்லாம் எதுண்டேந்து உண்டாதோ அப்படிப்பட்டது இந்த ஜிக்யாசனான பிரம்மம் அப்படின்னு சொல்றது. ஜன்மாத்யசயதான்னு. அதனால ஆதி அப்படின்னா காரணம்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் இந்த உலகம் உண்டாகி இருந்து அழியத்துக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னா எம்பெருமான காரணம். அதனால ஆதின்ற பதம். அதுக்கப்புறம் இவன் இந்த பிரம்மமானது சாஸ்திரைக வேத்தியம், வேற ஒண்ணுத்தினால பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ வேதா சாஸ்திரம் பரநாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாஸ்திரம்னா வேதம், வேதம்னா வேத வேதான்னு நமக்கு அறிவிக்கக்கூடியது வேதம். அங்கேயும் பிரம்மத்தாள் தானே அறிவிக்க. அதனால நம்ம அப்போ நமக்கு தெரியாத விஷயத்தை அது மூலமா தெரிஞ்சுக்கிறோம், அது அறிவிக்கிறது. அதனால அஜ்ஞான அந்தகாரத்துல இருக்கக்கூடிய நம்ம ஆச்சாரியன் உபதேசத்தினால அதுல இருந்து விழிக்கிறார். அதனால குருங்கிற சப்தம் நமக்கு பிரம்ம விஷயமான ஞானத்தை ஆச்சாரியன் சொல்றான். அது போல சாஸ்திர யோனித்வாதிகரணத்தை அது சொல்றது. அப்புறம் தத்து சமன்வயாதிகரணத்துல இது எப்படி வேதத்தினால அறிய முடியும், பிரவருத்தி ரூபம் இல்லையே, சித்த ரூபமானதாச்சே பிரம்மம் அப்படின்னு சொன்னா இல்லை, புருஷார்த்தத்தையா சமயக்கு அன்வயா அப்படின்னு சொல்ற. அதனால சமன்வயமானது அப்படின்னு. புருஷார்த்தம்ன்றது அர்த்திக்கு தர்றது தானே. அதனால அது அங்க கைங்கரியம் பண்றது தானே. அதனால புருஷார்த்தத்தையா அன்வயத்துன்னு சொல்றது. தத்து சமன்வயத்துல சமன்வயாதிகம். அதுதான் இந்த இடத்துல வந்தே அந்த புருஷார்த்தம் பரம் புருஷார்த்தத்தினுடைய இது என்ன காஷ்ட வந்தே எம்பெருமான் சேவிக்கிறது தான் எப்பவும். அது மூலமா அது அந்த 4வது அதிகாரத்தை சொல்றது. அப்புறம் 5வது அதிகாரம் ஈக்ஷத் அதிகாரம். இப்படி உபோத்காதமா 4 சூத்திரம் ஆன உடனே 5வது, அதாவது இந்த பிரம்மத்துக்கு ஈக்ஷணம் இது உண்டு, குணம் உண்டு அப்படின்னு சொல்லி அதே, அதாவது ஈக்ஷணம்னா பார்க்கறதுன்னு அர்த்தம், சங்கல்பிக்கிறதுன்னு அர்த்தம், நான் அர்த்தம் இருக்குது பார்க்கறது. அதனால தது ஐக்ஷதா அப்படின்லாம் சொல்றது உபனிஷத்தெல்லாம். சரி, அதனால இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஜுராசி கடைக்கண் பார்வையை பார்த்துதான்
எம்பெருமான் படைக்கிறான். எஸ்யா வீக்ஷ முகம் ததிங்கித பராதீனஹா விதத்தே கிலம் அப்படின்னு ஆழ்வான் சொல்றதுனால, அந்த கமலா அப்படின்ற பிராட்டி அங்க சொல்றதுனால, பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினால பெருமாள் சங்கல்பிச்சு இந்த நானா விதமான உலகமா சிருஷ்டிக்கிறான் அப்படின்றதுனால, ஆறுது சிருஷ்டி ஆறுதுன்னு சொல்றதுனால அந்த கமலான்ற சப்தம் அந்த ஈக்ஷத்தி அதிகாரத்தை சொல்றது. அதுக்கப்புறம் அது ஈக்ஷணம் மாத்திரம் இல்லை, ஆனந்தமயமா இருக்குது எம்பெருமான் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த ஆனந்தமயமா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஆனந்தத்தை எப்படி கணக்கிடுறது? ஆனந்தமய அபியாசாத்துன்னு வேற சொல்றது, சூத்திரக்காரரே சொல்றது. அதை எப்படி சொல்லியிருக்குதுன்னா, ஒரு மனுஷ ஆனந்தத்தை கணக்கு பண்ணி மனுஷ ஆனந்தத்தை முதல்ல அது வர்ணிக்கிறது. இப்படிப்பட்ட இருக்கிறது மனுஷ ஆனந்தம். அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு அந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கவே மாட்டான். அந்த மாதிரி அது கற்பனைன்னா அந்த மாதிரி ஒன்று நேர்ந்தா அது மனுஷ ஆனந்தம். அதாவது ஒருத்தன் வேதாங்கங்கள்லாம் இது பண்ணி கர்மாக்கள்லாம் செவ்வனே ஆசுகாரியா பண்ணி அப்படி இருக்கக்கூடியவன் இந்த பிருத்திவி மொத்தம் அவனுக்கு பொண்ணும் பொருளுமா இருந்ததுன்னா அவன் எப்படி சந்தோஷப்படுவானோ? அவன் கர்மாக்கள்லாம் பண்றான்றதுனால கிரகஸ்தன் அர்த்தம் வருதுன்னா, அதனால அவன் எப்படி சந்தோஷப்படுவானோ அது அது ஒரு மனுஷ ஆனந்தம். அந்த மாதிரி இருந்தா நானும் நீங்களும் படுற ஆனந்தமெல்லாம் ஆனந்தத்திலே சேர்த்துக்கல. இந்த பிருத்திவி மொத்தம் பொண்ணும் பொருளுமாவே இருக்கணும், கல் மண்ணே இருக்கக்கூடாது. அப்படி அது அவன் சொந்தமா இருக்கணும். சரி, அப்படி இருக்கக்கூடியது. அதுக்கு மேல 100 மடங்கு 100 மடங்கு 100 மடங்குன்னு சொல்லி இந்திரன் பிரஜாபதி, இந்திரன் பிரகஸ்பதி பிரஜாபதி, அதுக்கப்புறம் பிரம்மணானந்தம்னு சொல்றது. இப்ப திருப்பி திருப்பி அப்படியே அந்த லெவல்ல போய் மறுபடியும் அது மனுஷானந்தம் வச்சு அப்படியே 100 100ஆ போகும். அப்படின்லாம் பொறுத்து மேல போக வேண்டாம். அதனால இங்க கிரக சப்தம் இருக்குதே, அந்த எப்படிப்பட்டவன் வேதங்கள்லாம் ஓதி அவன் கர்மாக்கள்லாம் ஆசுகாரியா நன்னா பண்ணக்கூடியவனா இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு இவ்வளோ சொத்து இருக்கணும், பூமி மொத்தம் ரத்னமயமா இருக்கணும்னு சொல்லிருக்கோம். அப்போ யார் இந்த காரியத்தை பண்ண முடியும்? கிரகத்தை எடுத்துக்கிறான். எதுக்காக எடுத்துக்கிறான்? தர்ம சரணார்த்தம். தர்மத்தை பண்றதுக்காக கிரகத்தை எடுத்துக்கிறான். கிரகத்தை கிரகஸ்தாசிரமத்தை ஸ்வீகரிக்கிறான், மனைவியை ஸ்வீகரிக்கிறான். கிரகம்னா வீட்டுக்கு கிரகம்னு பேர் இல்லை, மனைவிக்கே கிரகம்னு பேரு. வீட்டுக்கும் கிரகம் பேரு, மனைவிக்கு கிரகம்னு பேரு, பத்னிக்கு. அதனால அவளை கை கொள்றான். எதுக்காக? தர்மத்தை பண்றதுக்காக. அப்போ அப்படிப்பட்ட கிரகத்துல இருக்கவனுடைய ஆனந்தத்தை தான் முதல் ஆனந்தமா கணக்கு பண்ணி அதை போல 100 மடங்கு, அதுக்கப்புறம் அது போல 100 மடங்கு போயிட்டே இருக்கு. அதனால இந்த கமலா கிரக அப்படின்னு அந்த கிரக சப்தம் ஆனந்தமய அதிகாரத்தை குறிக்கிறது. இதுக்கு மேல என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, அந்தர் அதிகரணம்னு ஒரு அதிகரணம். அந்த அதிகரணத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னா, அதாவது ஈக்ஷத் அதிகரணத்துல இந்த பிரதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது இருக்க பிரகிருதி, அந்த பிரகிருதி இல்லை, பிரகிருத்தியோன்னு ஒரு சந்தேகம் வருது. ஒரு சில உபனிஷத் வாக்கியங்களை பார்த்து, காரண வாக்கியங்களை பார்த்து சத்து தான் இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த சத்து இருந்ததுன்னு சொல்றோம் பிரளய காலத்துல. அப்ப பிரளய காலத்துல பிரகிருதி தான் இருக்குது, அதனால அந்த பிரகிருதி தான் அந்த சத்தா இருக்கணும் அப்படின்னு, அந்த பிரகிருதி தான் பிரம்மம்னு சந்தேகம் வந்தது. அது இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அது மாத்திரம் இல்லை, ஈக்ஷண வியாபாரம் இருக்குது, அதனால அச்சேதனம் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்படிப்பட்ட உயர்ந்த ஆனந்தத்தை சொல்றதுனால சேத்தனா இருக்கக்கூடியவனும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்படி சொன்னாலும் சாதாரணப்பட்ட மனுஷனுக்கு
இது இல்லை. என்னது இல்லை? இந்த சிருஷ்டி யோகங்கள்லாம் இல்லை. இப்போ நாமெல்லாம் இருக்கோம், நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதே சில பேர் சித்தர்களாக இருந்து சில உபாசனம் பண்ணி சித்தி பெற்ற புருஷனாக இருக்கவன் என்ன பண்ணுறான்? அதை வரவழைக்கிறான், இதை வரவழைக்கிறான். இல்லைன்னா உனக்கு இந்த மாதிரி தசை அடிக்கிறது, இந்த மாதிரி உனக்கு தப்புலாம் நடந்து போயிருக்கு, அந்த தப்புக்கு நீ இந்த பரிகாரம் பண்ணினா நீ உன்னுடைய கஷ்டத்துலேருந்து விடுவ அப்படின்னு ஏதோ அந்த சித்து வேலையினால சிலதெல்லாம் அவன் பண்ணுறான். பிற்காலமும் முன்கூட்டியே தெரியுது. இல்லை சிலதெல்லாம் வர வச்சு தரான், ஏதோ பண்ணுறான். ஆன மாதிரி உயர்ந்த புருஷாள் இருக்காளே, சாதாரண புருஷாளுக்கு இந்த சக்தி யோகம் இல்லைன்னா கூட அதிகமா புண்ணியம் பண்ணிருக்காளே. எப்படி? ஆதித்யனா இருக்கான், சூரியனா இருக்கான், ஒருத்தன் புண்ணியம் பண்ணிட்டு, ஒருத்தன் இந்திரனா இருக்கான் புண்ணியம் பண்ணிட்டு, இன்னொருத்தன் பிரஜாபதியா இருக்கான், சதுர்முக பிரம்மா, இப்படிலாம் இருக்காளே. அந்த மாதிரி இருப்பானோ அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி நிறைய புண்ணியம் பண்ணினவாள் இந்த மாதிரி சிருஷ்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லப்படுறது. அங்க ஒரு கேள்வி வருது. அந்த ஆதித்யனுக்கு உள்ள ஒருத்தன் இருக்கான், அக்ஷினி புருஷன் அக்ஷி உள்ள ஒருத்தன் இருக்கான், அவன்லாம் ஜிக்ஞாசாதான் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவனெல்லாம் அவன்தான் காரணம்னு ஏற்படுறது. அப்போ அந்த காரணமா இருக்கிறது யாரு? உயர்ந்த புண்ணியத்தை பண்ணக்கூடிய புருஷர்கள் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை இல்லை, அந்த புருஷர்களுக்கெல்லாம் அது இல்லை, அதுலேயும் எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்லப்படுறது அந்தரதிகரணத்துல. இன்னும் சொல்லணும்னா கூட அதாவது ஆதித்யன்ல இருக்கக்கூடியவன் அக்ஷி புருஷன்ல இருக்கக்கூடிய அக்ஷியில் இருக்கக்கூடிய புருஷன் இவாளை உபாசனம் பண்ணி இதான் ஜெகத்காரணம்னு சொல்றது. அப்படின்னா இந்த சூரிய நான் வரத்துக்கு உண்டான புண்ணியம் பண்ணி சூரியன்ற ஒரு பதவியில் இருக்கானே அவன் அப்படின்னு இது பண்றது. அப்போ அந்த சூரியனான ஜீவன் தான் இந்த மாதிரி பண்ணட்டுமே, இந்த மாதிரி. அப்புறம் பிரம்மாவா ஒருத்தன் இருக்கான், சதுர்முக பிரம்மாவா, அவ்வளவு புண்ணியம் பண்ணிட்டு இந்த மாதிரி பல யுகங்கள், பல ஆயிரம் யுகங்கள் பிரம்ம பதவியில் இருக்க போறானே. அப்போ அப்படிதான் அவன் தான் இருக்கட்டும் சிருஷ்டி பண்றதுக்கு, அவன் தான் ஜெகத்காரணமா அப்படின்னா அப்படி இல்லை. ஆதித்யன் உள்ள இருக்கவனும் அக்ஷி உள்ள இருக்க புருஷனும் இந்த ஜீவ விசேஷம் இல்லை, அவனுக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் தான். அந்த ஆதித்ய இந்திர பிரஜாபதி எல்லாம் இருக்காளே, அவ உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தான் அந்த இதுவே தவிர கேவல ஆதித்யனுக்கோ கேவல இந்திரனுக்கோ பிரஜாபதிக்கோ இந்த பிரம்மத்துவம்னு சொல்றது கிடையாது. அது அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தான் சொல்றது அப்படின்னு அங்க சொல்லப்படுறது. இப்போ யாரவன்? ஆதித்யன் உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான், இந்திரன் உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான், பிரஜாபதி உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான். இப்போ இதுல கமலா கிரக மேதினம் அப்படின்னு இருக்குது. அதாவது மேதின் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தியாகம் பண்றவன் அர்த்தம். தியாகம் பண்றவன்னா அர்ப்பணிக்கிறவன் அர்த்தம். கிரகமேதினம் அப்படின்னு அங்க பதம், அதான் கிரகத்துக்கு அந்த அர்த்தம் சொன்ன மேதின்றது. கிரகமேதினா கிரகத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவன் கிரகமேதி. கிரகத்துக்காக, வீட்டுக்காக, வீட்டினுடைய முன்னேற்றத்துக்காக தன்னை அர்ப்பிக்கக்கூடிய, அர்ப்பிச்சு பகலா
தூக்கம் அது இது அதெல்லாம் பொருட்படுத்தாம சாப்பாடுலாம் நினைச்சிக்காம ராப்பகலா இவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, அதனால போக வேண்டியது. அதனால ராப்பகலா அந்த மாதிரி உழைச்சி வீட்டுக்காக அர்ப்பணிக்கிறான் தன்னை அப்படின்னு. அதனால இந்த மேதின் சப்தம் இருக்குது. ராப்பகலா யாரு, அதான் தன்னை அர்ப்பணிப்பவன் யாரு அப்படின்னு சொன்னா இந்த சரீரத்து உள்ள இருக்கவன் தான். அதாவது வீட்டுல பிரதான பூதம் தான். வீட்டுல யார் அந்த வீட்டுக்காக தன்னை அர்ப்பணிப்பா மனைவியா குழந்தைகளா அப்படின்னா இவாள்லாம் இல்லை. யார் அந்த கிரக சுவாமியோ கிரகஸ்தனோ அவன்தான் தன்னை அர்ப்பணிச்சுப்பான் வீட்டுடைய முன்னேற்றத்துக்காக. அப்போ அதே மாதிரி இந்த ஆதித்யன்லாம் இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற புருஷன் யாரு, புண்ணியம் பண்ண ஜீவனான்னா புண்ணியம் பண்ண ஜீவன் ஆதித்யனா வந்திருக்கான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க உபனிஷத் சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தினுடைய அவன் தான் இதெல்லாம் சிருஷ்டிக்கிறான், அவன் தான் பிரம்மம்னு சொல்லியிருக்குதே, அது யாருன்னா இந்த ஆதித்ய சரீரத்தை பெறக்கூடிய புண்ணியவான் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஆதித்யன்னு பேரு, அவன் ஆதித்ய சரீரத்தை பெற்றிருக்கான். ஆனா இந்த ஆதித்ய சரீரத்துக்கும் அந்த ஆதித்யன்ற சரீரத்தை பெற்றிருக்க அந்த ஜீவனுக்கும் சேர்ந்து இவன் உள்ள இருக்கான் எம்பெருமான். ரெண்டுத்தையுமே தனக்கு உடலா கொண்டு அப்படி உள்ள இருக்கிற எம்பெருமானுக்கு தான் இந்த சிருஷ்டி யோகம்லாம் உண்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்போ இந்த ஆதித்ய சரீரத்தை அது ஒரு வீடு தானே, சரீரம் ஒரு வீடு வச்சு அந்த வீட்டுக்கு யார் சுவாமியா இருக்கா, வீட்டுல பிள்ளை இருக்கா போல ஜீவன் இருக்கா. உதாரணத்துக்கு சொல்ல, வீட்டுல அப்பா இருக்கா போல எம்பெருமான். அதனால எம்பெருமான் தான் சதுர்முகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிரகமேதினே அப்படின்னு புத்திர பௌத்ராதிகளை சதுர்முகேஸ்வர, சதுர்முகன் என்ன ஈஸ்வரன்னா அதுக்கு இருக்கணும்னா இப்படி புத்திர பௌத்ராதிகளை உடைய அந்த கிரகமேதி தன்னை அர்ப்பணிச்சுக்கிறான் வீட்டுக்காக. அதான் இந்த வீட்டில் இருக்கவர்களுடைய முன்னேற்றத்துக்காக எல்லாரும் தன்னை அடையணும் அப்படின்றதுக்காக அவன் கிருஷி பண்ணிட்டே இருக்கான். அதனால இந்த மேதின்ற சப்தம் வீட்டுக்கு எஜமான குறிக்கிறத கொண்டு அந்த ஆதித்யாதி சரீரத்துக்கு யார் கடவன் அப்படின்னு சொன்னா கேவல ஜீவன் இல்லை, ஜீவனுக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான். அவனுக்கு தான் இந்த சிருஷ்டி ஆதி யோகங்கள், அவன் தான் ஜிக்ஞாசியம் அப்படின்னு இதுவரையில் முதல் அத்தியாயத்துல சொல்லப்படுறது. இதுக்கு மேல ஒரு 4 அதிகாரங்கள் இருக்கு. ஆகாசாதிகரணம், பிராணாதிகரணம், தேஜ அதிகரணம், இந்திர பிராணாதிகரணம், 4 அதிகரணம் இருக்குது. இதெல்லாம் ஆகாசம் இருக்குதே, சில வாக்கியங்கள் ஆகாசம்தான் காரணம் அப்படின்னு சொல்றது, ஜெகத் காரணம். அப்போ ஆகாசம்தான் காரணமோ அப்படின்னு சம்சயம் வருது. அப்படிலாம் இல்லை, பரமாத்மா தான் பரம ஆகாசமா இருக்கான், அவனுக்கு தான் இந்த சிருஷ்டி யோகங்கள்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி அதே நியாயத்தினால கொஞ்சம் வேறுபாடு உடையதான அடுத்த அதிகரணம் பிராணாதிகரணம், அப்புறம் இந்திர பிராணாதிகரணம், இன்னும் அதிகரணம் இப்போ சொன்னேன் ஆகாசாதிகரணம், பிராணாதிகரணம், இந்திர தேஜோதிகரணம், இப்படி 4 அதிகரணங்களும் என்னன்னா அதுக்கெல்லாம் இந்த சாதாரண தேஜஸோ இல்லை இந்த சாதாரண ஆகாசமோ, ஆகாசம் சாதாரண ஆகாசம் இல்லை,
பரமாகாசமா இருக்கிற எம்பெருமான் தான். அதே போல பிராணன் அப்படின்னு எல்லாரையும் உயிர்விக்கக்கூடிய பிராணன் இருக்குதே, அந்த பிராணன் இல்லை, பிராணனுக்கும் பிராணனா இருக்கிற எம்பெருமான் தான். அதே மாதிரி தேஜோதிகளத்துல தேஜஸுக்கெல்லாம் தேஜஸா இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் அப்படி சொல்றது. இதுல பிரதானம் என்னன்னா, இந்த ஈக்ஷணம் உடையது ஆனந்தமயனா இருக்கிறது. அதுக்கப்புறம் உபசித்த புண்ணியங்கள், நிறைய புண்ணியம் பண்ண வாழ் இருப்பாளோ அவளுக்கு இந்த சக்தி யோகம் இருக்குமா அப்படின்னா அது இல்லை, எம்பெருமானுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த அதிகரணத்து இந்த அத்தியாயத்துல பிரதானம். அதை தொடர்ந்து இந்த ஆகாசாதிகள்லாம் இருக்க மாதிரி சில வாக்கியங்கள் மேல இந்த வாரியா சொல்றதை கொண்டு இல்லை அந்த சிருஷ்டி யோகத்தை உடைய குணம் சக்தி சாமர்த்தியம்லாம் பரமாத்மாவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த முதல் பாதத்தை முடிக்கிற. அதனால சமப்யாத்யங்குரு வந்தே கமலா கிரகமே தினம் அப்படின்ற இந்த பூர்வார்த்தம் இருக்குது. இது அதுக்கப்புறம் முதல் அத்தியாயத்துல முதல் பாதம் தான் முடியுது. ரெண்டாவது பாதம், மூணாம் பாதம், நாலாம் பாதம் எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, அதாவது முதல் பாதத்துல வேதாந்த வாக்கியங்கள்ல கொஞ்சம் கூட ஜீவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படி அதுதான் பிரம்மம்னு சொல்லியிருக்கிட்டே அப்படி கொஞ்சம் கூட இல்லாத கொண்டு அவன் ஏதோ ஒரு பூர்வபக்ஷம் பண்ணி அதுதான் பிரம்மம், பிரகிருதி தான் பிரம்மம், ஜீவன் தான் பிரம்மமா இருக்குவேன் அப்படின்னா சொல்றான். அதாவது ஜீவன்னா ஆதித்யனா இருக்கிற ஜீவன், இந்திரனா இருக்கிற ஜீவன் அப்படி இருக்கட்டுமே அப்படின்லாம் சொல்றான். கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத இருக்கக்கூடிய வாக்கியங்கள் எடுத்து, அதாவது கொஞ்சம் போறோம் அந்த ஜீவனை பத்தி சொல்றா மாதிரி இருந்துன்னா பரவாயில்ல, அப்படி இல்லை. ரெண்டாவது பாதத்துல என்னன்னா என்ன இங்க கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத இருக்கு, சம்பந்தம் இருக்கா போல ஏதோ கொஞ்சம் இருக்குது. அஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டம் அப்படின்னு சொல்ற. அஸ்பஷ்டதரம்னா என்னன்னா ஸ்பஷ்டமாவே இல்லை, கொஞ்சம் கூட ஸ்பஷ்டம் இல்லை. ஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டதரம் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதது. ரெண்டாம் பாதத்துல ஏதோ கொஞ்சம் லேசா இருக்கா மாதிரி இருக்குது. என்ன அஸ்பஷ்டம், அது ஸ்பஷ்டமா இல்லை, இருந்தா கூட அதை ஊனி பார்த்தா அப்படி சொல்லலாமோ இப்படி சொல்லலாமோ. அவன் சொன்னது ஸ்பஷ்டமா இல்லை, அந்த மாதிரி இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்கும் அப்படின்னு. இப்போ முதல் பாகத்துல சொன்னது துளி கூடவே கிடையாது, அஸ்பஷ்டதரம். அது துளி கூட ஜீவனை பத்தின வாடையே இல்லை அப்படின்றது. இந்த ரெண்டாவதுல ஜீவனை பத்தி அப்படி ஒன்றும் ஸ்பஷ்டமாவே சொல்லலை, ஆனா அப்படியும் கொள்ளலாமோ என்னமோ அப்படின்னு கொஞ்சம் அதனுடைய வாடை இருக்குதோ என்னமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி அஸ்பஷ்ட வாக்கியத்தெல்லாம் எடுத்து அதுக்கெல்லாம் அந்த சிருஷ்டி யோகம் கிடையாது, அனந்த கல்யாண குணனா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தான் அந்த சிருஷ்டி யோகம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் மூணாவது பாதத்துல என்ன சொல்றது அப்படின்னா, கொஞ்சம் ஜீவன் ஜீவனை சொல்ற மாதிரி இருக்குது, ஜீவனை சொல்ற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட வேதாந்த வாக்கியங்கள் எல்லாமும் ஜீவனை சொல்லல, இந்த எம்பெருமான தான் சொல்றது. ஜெகத் காரணமா நாம ஜிக்ஞாசு அறிந்து உபாசனம் பண்ண வேண்டிய எம்பெருமான தான் சொல்றது, அதுதான் பிரம்மம்னு சொல்றதே தவிர என்ன ஏதோ கொஞ்சம் ஜீவனை சொல்ற மாதிரி இருக்கு. ஜீவ வாசகமான பதங்கள்லாம் இருக்குது வேதாந்த வாக்கியத்தில், இருந்தா கூட அதுக்கு மேல சொல்லியிருக்க குணங்கள்லாம் ஏதோ ஜீவனை சொல்ற மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு மேல குணங்கள்லாம் இந்த ஜீவனுக்கு இருக்குதான்னு பார்க்கணுமோ இல்ல.
அதெல்லாம் நிர்திசய ஆனந்தமயனா இருக்கக்கூடிய பெருமானை தான் சொல்றது. அதனால இந்த ஜீவனுக்கு கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் 4ஆம் பாதத்துல என்னன்னா ஸ்பஷ்டதரம், கொஞ்சம் நன்னாவே ஜீவனுடைய பேர்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. தெளிவாவே கொஞ்சம் ஜீவனுடைய பேர் இருக்கா மாதிரி இருக்குது. அந்த இடத்துலயும் அப்படி இருந்தா கூட அந்த அவனுக்கு இல்லை, அது எம்பெருமானுக்கு தான் சொல்றது அப்படின்றத இந்த 4 பாதத்துல ஸ்தாபிக்க. முதல் பாதத்துல அஸ்பஷ்டதரம், கொஞ்சம் கூட வாடையே இல்லை ஜீவனை பத்தி. ஆனா அவ என்ன பண்ற, இல்ல இல்ல இது பிரகிருதி தான் சொல்றா போல, ஜீவனை தான் சொல்றா போல இருக்குன்றா. இல்லை. அதுக்கப்புறம் 2வது பாதத்துல அந்த ஜீவனை பத்தி சொல்லலை, அங்க வாடையே இல்லைன்னு. இங்க ஜீவனை பத்தி ஒன்றும் சொல்லலை. என்னமோ அப்படி சொன்னாலும் சொல்லாமோ என்னமோ அப்படின்னு சந்தேகக்கூடியது அஸ்பஷ்டமா இருக்கக்கூடிய வாக்கியங்களை எடுத்து கண்டித்து நிர்தாரணம் பண்ற. அதுக்கப்புறம் 3வது பாதத்துல ஸ்பஷ்டமா இருக்குது, ஜீவன் பேரே இருக்குதுங்க அப்படின்னு. அப்புறம் 4வதுல இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமாவே ஜீவன் பேர் சொல்லிருக்கா மாதிரி, ஜீவனுக்கெல்லாம் இருக்கா போல சொல்றது அப்படின்னு. அதெல்லாமும் இல்லைன்னு சொல்லி இந்த முதல் அத்தியாயத்தை முடிக்கிறார். அதனால பிரதானம் என்னன்னா இந்த உபோத்காதமா இருக்கிறது, அப்புறம் ஈக்ஷணம் இருக்குது, ஆனந்தமயனா இருக்கிறது, அப்புறம் அந்தரத்வேன இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி சொல்லிருக்க. அந்த அதுவரையில் இந்த ஸ்லோகத்துல உபோத்காதத்துல, அதான் உபோத்காத ஸ்லோகத்துல காண்பிச்சுட்ட. கமப்யாத்யம் குரும் வந்தே கமலா கிரகமே தினம் அப்படின்றது. இது கொண்டு மற்ற காரண வாக்கியங்கள்லாமுக்கும் எம்பெருமான் தான் அப்படின்றத தீர்மானம் பண்ணிக்கலாம். பிரதானமா இருக்கிறத சொல்லிட்டாக்கா அதனுடைய தொடர்ச்சியில மத்தெல்லாம் சொன்னா போல. அதனால இது முதல் அத்தியாயத்தை இந்த பூர்வார்த்தம் சங்கரித்து காட்டுறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனி திவர்யான் பஜேலிஹம் ஸ்ரீரங்கபூர்வசரித்யதீசான பதாஸ்ரீயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.